நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாயியின் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. கூடலூரை அடுத்த கம்மாத்தி கிராமத்தில் ஜெபாஸ்டின் என்ற விவசாயியின் வீட்டிற்குள் சிறுத்தை ஒன்று நுழைந்தது. இதை அறிந்து சாமர்த்தியமாக செயல்பட்ட ஜெபாஸ்டின் சிறுத்தையை வீட்டிற்குள் வைத்து கதவை பூட்டினார். தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் மருத்துவரை வரவழைத்து சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர் அதனை முதுமலை அடர் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடுவித்தனர். சென்னை எர்ணாவூர் அருகே பேருந்து நிழற்குடையில் மேற்கூரை இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிழற்குடையானது சேதமடைந்தும் மேற்கூரை இல்லாமலும் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். அரசு பேருந்துகள் பழுதடைந்து கிடப்பதும் பேருந்து நிழற்குடை மேற்கூரை இல்லாமல் இருப்பதுதான் விளம்பர மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். திருச்சி ஆழ்வார்தோப்பு பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை சுற்றி தடுப்புகள் அமைப்பதால் தண்டவாளத்தை கடந்து செல்ல பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆழ்வார்தோப்பு பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களின் தேவைகளுக்காக அப்பகுதியில் உள்ள தண்டவாளத்தை கடந்து மருத்துவமனை, பள்ளிகள், கோயிலுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் ஆழ்வார்தோப்பு பகுதியில் ரயில்வே துறை சார்பில் ரயில்வே தண்டவாளத்தின் இரு புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ரயில்வே துறையின் இந்த நடவடிக்கையால் ஆழ்வார்தோப்பு, காஜாதோப்பு, காயிதே மில்லத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் 13,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்களை கடந்து செல்லும் பாதையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தண்டவாளத்தை கடந்து செல்ல மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ரயில்வே கேட்லாம் அடைக்கிறாங்க, எங்களுக்கு பாதை இல்லை, வயதானவங்களாம் நிறையா போகிறாங்க, வைக்கிறாங்க, கொள்கிறாங்க, இது நடக்க முடியாது. எங்களுக்கு முன்ன மவுத்து கொண்டு போகிறாங்க, அதுக்கும் பாதை வேணும். எங்களுக்கு சுற்றி ஓப்பாளத்தில் தண்ணி வந்தால் எங்களால் போக முடியல, வர முடியல. எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் இங்கே தான் படிக்குது, நாங்கள் பிறந்து வளர்ந்தது இதே ஊர் தான். எங்களுக்கு ஒரு பாதை ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன செஞ்சுட்டாங்கன்னா 2 சைடும் அடைக்கிறாங்க. இந்த மக்கள் இந்த இறக்கத்தில் 13,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 13,000 பேருடைய மக்கள்லாம் இங்கே பாலக்கரை, எடத்தெருவு இந்த மாதிரி இடத்துல தான் படிக்கிறாங்க. சகாய மாதா கோயிலில் தான் படிக்கிறாங்க. பக்கத்தில் கால்நடை மருத்துவமனை இருக்குது. இங்கே மாடு வளர்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. மாடு, ஆடெல்லாம் அதுக்கு ஒரு உடல் நல சரியில்லைன்னா அங்கே கூட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் லைட்டாக மழை பெஞ்சாலும் அடைச்சிக்கிறது. ஒன்று பீமனர் நாங்கள் சுற்றி போகணும், அல்லது தென்னூரை சுற்றி தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது.